என் அன்பு பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நீங்கள் நோய், வலி, பலவீனம் இவற்றால் கஷ்டப்பட்டு இருக்கலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் தனியாக இல்லை. இப்போது உங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள். இந்த நேரத்தில் தேவனுடைய சமூகத்தை உணருங்கள். நான் உங்கள் சுகத்திற்காக தேவனிடத்தில் ஜெபிக்கப் போகிறேன். வேதத்தில் எழுதியிருக்கிறபடி அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். ஜெபம் செய்வோம். கர்த்தராகிய தேவனே, இந்த நேரத்தில் உம்மை அழைக்கிறோம். இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவரின் அறையிலும் உமது சமூகம் நிரப்பட்டும். அவர்களின் மனதில் உமது சமாதானம் நிரப்பட்டும். எரேமியா 33:3 இல் என்னை அழை, நான் உனக்கு பதிலளிப்பேன் என்று சொன்னீரே. கர்த்தாவே, இந்த நேரத்தில் அவர்களின் வாழ்க்கையில் உமது கிருபை செயல்பட்டும். கர்த்தாவே, இந்த நேரத்தில் நோயால் கஷ்டப்படும் மக்களை தொடுங்கள். அவர்களின் உடலில் இருக்கும் ஒவ்வொரு வலியையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர். இப்போது உமது சுகமளிக்கும் கையை அவர்கள் மேல் வையுங்கள். நான் உன்னை சுகமாக்கும் கர்த்தர் என்று எழுதியிருக்கிறதே. என் நாமத்தில் உடலில் இருக்கும் வலி நீங்கட்டும். நோய் சக்தி பலவீனமாகட்டும். உடல் பலம் திரும்பட்டும். கர்த்தாவே, உங்கள் சுகம் அவர்களின் உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் பரவட்டும். கர்த்தாவே, பலர் பயத்திலும் கவலையிலும் மன அழுத்தத்திலும் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் உங்கள் சமாதானத்தை அழியுங்கள். நான் உங்களுக்கு சமாதானத்தை விடுகிறேன். அவர்களின் மனதில் அமைதி நிரப்பட்டும். அவர்களின் இருதயத்தில் நம்பிக்கை பிறக்கட்டும். இப்போது நாம் விசுவாசத்தோடு சொல்லலாம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்புகிறோம். மார்க்கு 9:23 இல் விசுவாசிக்கும் ஒருவருக்கு எல்லாம் சாத்தியம். இந்த நேரத்தில் உங்கள் அற்புதத்தை காண விரும்புகிறோம். நோயில் இருந்து சுகம் பெறுகிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்கள். அவர்களின் உடலை சுகமாக்குங்கள். அவர்களின் மனதை அமைதியாக்குங்கள். அவர்களின் வாழ்க்கையை உங்கள் கிருபையால் நிரப்புங்கள். உங்கள் சுகம் அவர்களுடன் இருக்கட்டும். உங்கள் சமாதானம் அவர்களுடன் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.